ஹாய் மக்களே, வணக்கம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா விஜய் சார் பற்றி பார்த்தோம். ஸோ ஓட் பார் விஜய் சார். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு முழுவதும் வின் பண்ணும். 234 தொகுதின்னு சொல்கிறாங்க. 234 தொகுதியிலும் எல்லாருமே திருந்தி ஓட்டு போட்டாங்க. கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். ஸோ இப்போ இந்த டைம் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎம்கே ஆல்ரெடி ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி எல்லாமே ஆண்டுட்டு இருக்கேன் அந்த கட்சி. ஸோ டிஎம்கே வந்து ஒரு டயத்தில் நானே ஓட்டு போட்டேன். ஸோ எப்போவுமே எனக்கு ஓட் லிஸ்ட்டு வந்ததுலேருந்து நான் டிஎம்கேக்கு மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு ஏடிஎம்கே அவ்வளோ பிடிக்காது. எம்ஜிஆர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஏன்னா அவரோட ஹிஸ்ட்ரி பார்த்து நான் மலைச்சு போகிறேன். ஏன்னா அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவரும் சினிமா துறையில் தான் வந்தார், விஜய் சாரும் சினிமா துறையில் தான் வந்தார். பட் அவரோட காலத்தில் இந்த மாதிரி வீடியோ போடுறதோ இல்லை டெக்னாலஜி இல்லை. ஸோ ஆனால் இப்போ வந்து எல்லா டெக்னாலஜி இருக்குது. ஸோ அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி மக்கள் எல்லாருக்குமே ரீச் ஆகுது. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞர் ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், ஸோ தெருவா ஊராக போனால் மட்டும்தான் மக்களை ரீச் பண்ண முடியும். எஞ்சி போனால் சினிமா டிவி கூட மோஸ்ட்லி எம்ஜிஆர் காலத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கும், பணக்கார வீட்டுங்களில் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லாம் கடந்து ஒரு டயத்தில் எம்ஜிஆர் அவ்வளோ டாப்பாக இருந்தார். அவர் கூட பயணிச்சவர் தான் கலைஞர். அதான் அண்ணா இது மாதிரி இவங்களுக்குள்ள இருந்து அப்படியே பேசி இருந்து பழகி அவரும் சினிமா ரைட்டர்ஸ் எல்லாமே எழுதி அதுக்கப்புறம் சினிமாலேருந்து அப்படியே வெளில வந்து கட்சியில் சேர்ந்து அப்படியே கட்சியில் சேர்ந்தார். அவர் ஒன்றும் தனித்து நின்று ஆரம்பிக்கலன்னு சொல்கிறாங்க ஹிஸ்ட்ரி பிரகாரம் பார்த்தா. ஸோ அதான் அண்ணா அவங்களுக்குள்ள இருந்து சிரேஷ்டின்னு அவங்கள. ஸோ அவங்களுக்குள்ள இருந்து கட்சி ஆரம்பித்து அப்புறமா ஆலமரமாக நின்றுட்டாங்க டிஎம்கே. 50 வருஷன்றாங்க, 70 வருஷன்றாங்க. ஐ டோன்ட் நோ. ஸோ எனக்கு பெருசாக தெரியல. ஸோ 50 வருஷம்னு வச்சுங்களேன், 55 வருஷம்னு வச்சுங்களேன். ஸோ இருந்துட்டு போட்டோமே, 55 வருஷமாக ஆள்றாங்க. ஸோ அதான் கேப் விட்டு தான் டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. இடையில காங்கிரஸ் கூட்டணி பிஜேபி வருவாங்க. ஸோ இப்போ கரண்ட்ல இருக்கிற டிஎம்கே கலைஞர் இருக்கும்போது கூட ஓரளவுக்கு நல்லாவே பண்ணாங்க. ஏன்னா கலைஞர் ஆட்சி சரியில்லை அப்படின்னு யாருமே சொல்லலை. பட் இப்போ அவங்க புதல்வன் திரு மு.க. ஸ்டாலின் மு.க. ஸ்டாலின் எதோ சொல்லுவார், ஃபுல் நேம் சொல்லுவார். அவர் வந்து சிஎம் பதவியேற்கும் போது மட்டும்தான் சொன்னார் மு.க. ஸ்டாலின் சொன்னால் சரி ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு அவர் பதவியேற்கும் போது மட்டும்தான் அவரோட ஃபுல் மீனிங் எம்கே ஸ்டாலின்றதுக்காக மொத்தமாக சொன்னார். ஸோ அவங்க ஒய்ஃபை நல்லா ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. ஸோ பதவி வந்துட்டு புதுசாக எதுவும் கிடைச்ச மாதிரி, கிரிக்கெட்டில் ஆடி கிடைச்ச மாதிரி அவங்க ஒய்ஃப் அவ்வளோ ஆனந்த துர்கா ஸ்டாலின் வந்து அழுதாங்க. எல்லாருக்கும் தான் அழ வரும். புருஷன் வின் பண்ணிட்டான்னா ஒரு மேட்சுக்கு போகிறோம், ஏதோ ஒரு சக்ஸஸ்னால் எல்லாமே அழதான் செய்வாங்க. ஸோ இவங்க ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. அப்போ டிஎம்கே வந்துச்சு. பட் இப்போ ஏன் எல்லா மக்கள் வெறுக்கிறாங்கன்னா, ஒரு டயத்தில் ஏடிஎம்கே விரும்புவாங்க, டிஎம்கே விரும்புவாங்க. 2 பேருமே மாற்றி தான் ஆட்சி பண்ணுறாங்க. பட் என்னன்னா ஒரே ஊழல். இப்போ போன வருஷம் 3 வருஷமா 1000 கோடி ஊழல் ஒயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சு 1000 கோடி ஊழல்னா தெரியாமல் எவ்வளோ ஊழல் இருக்கு. இப்போ கரண்டாக நேரு எல்லாம் இந்த ஊழல் பசங்களாக தான் இருக்கானுங்க டிஎம்கேல. எல்லாருக்குமே தெரியுது. இடி சொல்லியிருக்காங்க, நேரு வந்து நிறைய ஊழல் பண்ணியிருக்காரு, அவர் மேலே கேஸ் போடுங்க, எஃப்ஐஆர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேஸ் போட்டு உள்ள தூக்கி போட வேண்டியது தானே. அந்த ஆளுக்கெல்லாம் சீட் கொடுத்துருக்காரு அந்த ஸ்டாலின். ஸோ கரூர் பிரச்சனை, விஜய் போய் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு தான் பேச ஆரம்பித்தார். ஏதோ பாட்டிலுக்கு 10 ரூபா பேச ஆரம்பித்தார். கொஞ்ச நேரத்துலேயே எல்லா அசம்பாவிதம் நடந்துச்சு. அவர் மேலே பழிய போட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும். அவர் போயிட்டு நான் எல்லாரும் சாகடிச்சாரா, இல்லை டிவி ஆளுங்க சேர்ந்து சாவடிச்சாங்களா? இல்லை, கரூரில் டிஎம்கே ஆளுங்க செட் பண்ணவங்க தான் சாகடிச்சாங்க. டெல்லியிலே சொல்லிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லிவிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போதும் அப்போ எப்படியாப்பட்ட தீய கட்சின்றது இப்போ தெரியுது. விஜய் சொல்கிற மாதிரி திமுக ஒரு தீய கட்சி தான். ஸோ நான் ஓட்டு போடுறதுக்காக கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் சத்தியமாக. ஏன்டா ஓட்டு போட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா அப்போதைக்கு வேறு வழி இல்லை. ஓட்டு போடாமல் வீட்டில் உட்காந்தாலும் ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து எலெக்ஷன் வருது. எலெக்ஷனில் ஓட்டு போயிட்டு போட்டால் தானே தெரியும் எப்படி இருக்குது அந்த சுச்சுவேஷன் சொல்லிட்டு. ஸோ
சினிமாவை வெளியிலேருந்து பார்க்கறது நல்லாயிருக்கும். ஆனால் ஷூட் பண்ணும்போது களத்தில் போனால் தான் தெரியும் எவ்வளோ கஷ்டன்றது. ஷூட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், சினிமா நடிக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது. ஏன்னா நான் போயிருக்கேன் ஷூட்டிங்கு, எனக்கு தெரியும். ஷூட்டிங் அவ்வளோ ஈஸி கிடையாது. இஸ் பாசிபிள், இம்பாசிபிள் ஷூட்டிங்கிறது. எல்லாரும் நினைப்பாங்க ஜாலியாக நம்ம படம் ரெடியாகி வெளியே வந்து ஏசியில் போய் உட்காந்து ஒரு டயத்தில் ஏசி கிடையாது, ஒன்லி ஃபேன் கூட இல்லாமல் படம் பார்த்துருக்காங்க, தரையில் உட்காந்து படம் பார்த்துருக்காங்க. இப்போ சொகுசாக இருக்குது. பணம் தான், டெக்னாலஜி வளர வளர பணம் இருந்து எல்லாத்தையுமே அனுபவிக்கலாம். ஸோ அது மாதிரி சினிமா மாதிரி தான் இதுவும். ஸோ ஒவ்வொரு பிரச்சாரத்தும் வந்து எவ்வளோ கஷ்டன்றது தெரியும். விஜய் வந்துட்டு மக்களை கொல்றதுக்காக வரல, அவங்க மக்களை காப்பாற்ற தான் வந்திருக்காரு. அவருக்கு தான் ஓட்டு போடணும். இந்த டிஎம்கே தீய சக்தி ஓட்டு சத்தியமாக போடக்கூடாது. இன்னமும் அவங்க கூட்டணி வச்சுக்கின்னு எல்லா கிழட்டு பசங்களும் அதில் தான் உட்காந்துருக்காங்க. டிஎம்கேல தான் இருக்கிறாங்க. துரைமுருகன் ஆகட்டும், இப்போ லேட்டஸ்டாக பார்த்தீங்க டிஎம்கேல துரைமுருகன் வந்து விசிஏ கட்சி தலைவர், அவன் சப்போர்ட் இருக்கிற எம்எல்ஏக்காக கேண்டிடேட்டுக்காக போயிருக்காரு. விசிக்கு வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதி அவன் கேண்டிடேட், அவனை வந்துட்டு எதுக்கு நீ நியூஸ் பார்த்த, நான் முழுசாக பார்க்கல, ஸோ என் பக்கத்தில் நிற்காது, கீழே இறங்கடான்றார். அப்போ ஒரு எம்எல்ஏ உன் பக்கத்தில் நிற்க, நீயே ஒரு எம்எல்ஏ தான், நீ என்ன சிஎம் இல்லை பிரதமரான துரைமுருகன் கிழட்டு பையன், ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசில் பேசக்கூட முடியல, நடக்க முடியல. எதுக்கு தான் இந்த ஆள்லாம் வந்து ஒன்றும் அமைச்சர், இன்னும் அவருக்கெல்லாம் பதவி கொடுத்துன்னு உட்காந்துருக்காரு தெரியல இந்த சிஎம் கிழட்டு பையன். எனக்கு ஒன்றுமே புரியல. நேற்று வந்து திருச்சியில் வந்து ஒரு தண்ணி கிளாஸ் எடுத்து இப்படி குடிக்கிற, இப்படி 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 ஒதுருது. ஸோ எல்லாமே மனுஷங்க தான். வயசான எல்லாருக்குமே பாடி ஸ்ட்ரென்த் இருக்காது. அவ்வளோதான், போய் சேர வேண்டிய காலம் வரும்போது நடக்க முடியாது, கண்ணும் தெரியாது, மண்ணும் தெரியாது, எல்லாமே தோல் எல்லாம் சுருங்கிடும், எல்லாமே மனுஷங்க தான். ஸோ அதுக்கப்புறம் இப்படி கை ஆடுது இல்லை. ஸோ அப்போ ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே. எல்லாருக்குமே பதவி ஆசை, பண ஆசை. ஸோ புஷ்ஷாக போனோம், டிஃபரெண்டாக இருக்கார்ல, ஜாலியாக போனோம், சும்மா அப்படியே பார்த்துட்டு போனோம், அவ்வளோதான். ஜெயலலிதா பொம்மை மாதிரி இப்படி உட்காந்துட்டு போவோம், இப்படியே பார்த்துட்டு போவோம். கலைஞர் இப்படியே பார்த்துட்டு போவார். இவர் ஸ்டாலின் நான் பார்த்துருக்கேன், மெரினாவில் பார்த்துருக்கேன். நான் நின்று ஓரம் கட்டி நிற்கும் போது, சிக்னல் நிற்கும் போது இப்படியே மொபைல் பார்த்து போவார். இப்படி கூட பார்க்க மாட்டார். ஜெயலலிதா கொஞ்சம் இப்படியே பார்த்து போவாங்க, கலைஞர் இப்படி பார்த்து போவோம். இவர் வந்து இப்படியே கீழே கொஞ்சம் பார்த்து போகிறார், கரண்டி போட்டு இப்படியே பார்த்து போகிறார். ஸோ எல்லாருமே பதவி ஆசை. என்ன ஒரு பொய் டிஎம்கே ஸ்டாலின், அவர் நல்லது என்னத்தான் பண்ணி கிழிக்க போகிறாரு. 3 கோடி சொத்து தான் இருக்கான், காரே இல்லையா. இது யாருக்கும் தெரியாது. என்ன ஃப்ராடு பார்த்தானா அது? உங்கள்கிட்ட இல்லாத சொத்தா, உன் பையன்கிட்ட இல்லாத சொத்தா, உன் பேரங்கிட்ட இல்லாத சொத்தா, எல்லாருக்குமே தெரியும். பட் மக்கள் புரட்சி ஒரு நாளைக்கு வெடிக்கும். அன்னைக்கு பதவி இருக்காது, ஒன்றும் இருக்காது. வர 23ஆம் தேதி மக்கள் புரட்சி வெடிக்கணும். எதில்? ஓட்டில். அப்போ டிவிகே தலைவருக்கு ஓட்டு போடணும், விஜய்க்கு. அப்போ தெரியும் டிஎம்கே ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தின்னு சொல்லிட்டு. நான் ஓட்டு போட்டேன் டிஎம்கேக்கு, ஆனால் இப்போ ஓட்டு போடுறதுக்கே தயங்குறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக பெரம்பூர் விஜய் போனார், பேசவே விடலை, கொஞ்சம் தான் பேசினேன். அதுலட்டும் மக்கள் கூட்டம், பஸ் வந்து நிற்குது, எல்லாம் நிற்குது. பெரம்பூரில் பேசினார், கொளத்தூரில் லைனாக பஸ் நிற்குது, கூட்டம், மக்கள் கூட்டம். அதே கொளத்தூரில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் போனாரோ, ஒன்றுமே இல்லை. சரி, நீ தான் அவ்வளோ நல்லவனாச்சே, நீ ஏன் ஓட்டு கேட்குற? வீட்டிலே படுத்துருக்க வேண்டியதானே, ஜாலியாக இருக்க வேண்டியதான். ஏன் தெரு போய் கேட்கணும்? ஏன் மேடை போட்டு பேசிட்டு உட்காந்துருக்கணும்? நீ தான் நல்லவனாச்சே. டிஎம்கே தலைவர் ஸ்டாலின் நல்லவனா, வீட்டில் இருப்பா. எம்ஜிஆர் வந்துட்டு அமெரிக்காவில் இருந்து ஜெயிச்சாராமே, படுத்துட்டே ஹிஸ்ட்ரி பிரகாரம் பார்த்தா படுத்துட்டே ஜெயிச்சார் எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து உடம்பு சரியில்லை, ட்ரீட்மெண்ட்டுக்காக அமெரிக்காவில் இருந்தார். பட் மக்கள் இங்கே ஓட்டு போட்டாங்க. அவரு நான் தெருவா ரெட்டையிலைக்கு ஓட்டு போட, ரெட்டையில ஓட்டு போட்டேன் கேட்டார். கேட்கும் போது கேட்டார், நல்லா இருக்கும் போது. அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லை, போயிட்டு படுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தாருன்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் படுத்துட்டே ஜெயிச்சார். பணம் இதுதான், அவரோட மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. நீ எங்கே இருந்தாலும் ஜெயிப்பாங்க. நீ அமெரிக்கா இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா இருந்தாலும் சரி, ஜெயிக்க வைப்பாங்க மக்கள். மக்கள் நினைச்சா புரட்சி எடுப்பாத்துவாங்க, உன்னை பதவியில் உட்கார வைப்பாங்க, இல்லை பதவியில் தூக்கி எறிவாங்க. நீ தான் நல்லவனாச்சே. நல்லவனா இருக்கிற திருட்டு பையன் ஸ்டாலின், நல்லவனா இருக்கிற திருட்டு பையன், அவனுக்கு யாருமே ஓட்டு போடாதீங்க தயவு செஞ்சு. நீ நல்லவனா இருந்து ஏன் தெரு ஓட்டு கேட்டு போனோம்? உன் புள்ள போயிட்டு தெரு பண்ணிக்கிற, உன் இருக்கிறவனுங்களாம் எல்லாம் டிஎம்கே ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு தொங்கின்னு கிடக்குறானு. நீ நல்லவனா இருந்தால் உனக்கு எல்லாருமே ஓட்டு போடுவான். நீ நல்லவன் இல்லை, கோடியே கொள்ளச்சு வச்சு. நீ சொன்ன ஒரே ஒரு பொய், என்கிட்ட ஒரு காரு கூட இல்லைன்னு சொல்ற, அப்பட்டமான பொய். டிஃபெண்டர் காரில் போகிற 1008 கார், சொத்து பத்து எல்லாம் நான் உன் அப்பா ஒன்று சொத்து தானே, உன் சொத்து தானே, ஏன் அப்பா ஒன்று சொத்தா? என்கிட்ட கார் இல்லை ஒன்று சொல்ல, நான் சொல்ல, என்ன மாதிரி பல மக்கள் இருக்கான்னு சொல்லலாம். உங்ககிட்ட கார் இல்லைன்னு சொல்ல, வாய் திறந்தா பொய்.
ஆனால் வந்து இந்த செய்கிறேன் அதை செய்கிறேன் இந்த அறிக்கை செய்கிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அறிக்கை விடுறதுக்காண்டி ஒரு ஆணி பிடுங்க முடியல. சீமான் கேட்குற மாதிரி பணம்லாம் எங்கேருந்து தான் வருது உங்களுக்கு? கடன் வாங்கி கொள்ளடிச்சு கோபுரமாக கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்க, அவ்வளோதான். எதில் எடுத்தாலும் எடப்பாடி சொல்கிற மாதிரி கலெக்ஷன் கரப்ஷன் ஊழல். டிஎம்கேனா ஊழல் ரவுடித்தனம் அப்பயே சொல்லுவாங்க. கலைஞர் இருக்கும்போது டிஎம்கேனா டிஎம்கே ஆட்சியா போச்சுப்பா அப்படின்வாங்க. எனக்கு சின்ன வயசு இருக்கும் டிஎம்கே ஆட்சியா ஒரே வெட்டு குத்து கொலை ஊழல் சொன்னால் அது கரெக்டாக இருக்கு. சத்தியமாக மக்களே, டிஎம்கே நீங்கள் தூக்கி எறியன்னா டிஎம்கே ஓட்டு போடாதீங்க. மக்கள் சிந்திச்சு செயல்படுங்க. வருங்கால முதல்வர் டிவிகே தலைவருக்கு ஓட்டு போடுங்க, அவரை வின் பண்ணுவீங்க. தீய சக்தி டிஎம்கேக்கு ஓட்டு போடாதீங்க. மக்களை சிந்திச்சு செயல்படுங்க. வர 23ஆம் தேதி ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன் டைம், எலெக்ஷன் டேட்டு எல்லாருக்கும் தெரியும். மக்கள் புரட்சி வெடிக்கணும்னா போராட்டம் தேவையில்ல. ஓட் லிஸ்ட்டில் அந்த மிஷினில் இருக்கிற விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டிங்கன்னா தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கே தெரியும், அமைதி பூங்கா இல்லை, அராஜக பூங்காவாக இருக்கும் தமிழ்நாடு. மக்களை சிந்திச்சு ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு தீய சக்தி டிஎம்கே ஓட்டு போடாதீங்க என்று சொல்லி முடிக்கிறேன்.